தியானம் பத்தி பேசும்போது அது பல நிலைகள் இருக்கு. ஆனா அது ஒரு 3வது நிலையில யோகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றதும் வலியுறுத்துனீங்க நீங்க. அப்ப எடுத்தோன்னே நேரடியாக தியானத்துக்கு வந்துடலாமா, இல்ல யோகாவை பண்ணிட்டு தான் தியானத்துக்கு வரணுமா? இது எப்படிங்க? எடுத்த உடனேயே நேரடியாக தியானத்துக்கு வர்றது இந்த காலத்தினுடைய கட்டாயங்க. ஏன்னா அந்த படிநிலைகள்ல ஒவ்வொரு படிநிலையாக போகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்முடைய ஆயுள் ஒரு 5000 வருடங்கள், 3000 வருடங்கள், 2000 வருடங்களாக புராணங்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆயுள் இருந்தா அவங்க சொல்ற படிகள் படி போகலாம். இப்ப இந்தியாவுடைய வளர்ச்சியில அப்துல் கலாம் ஐயாவை பாத்தீங்கன்னா 5 விதமான ஏவுகணைகளை அவர் தயார் பண்றப்ப ஒன்றாக செய்யல. ஒரே நேரத்துல 5 குழுக்களை நியமித்தார். அக்னி, ஜல், பிருத்திவி, ஆகாஷ்னு 5 ஏவுகணைகளை ஒரே நேரத்துல தயாரிக்கிற பணியை மேற்கொண்டதுனாலதான் இந்தியா இன்னைக்கு வல்லரசு. அப்போ ஒரு வளர்ச்சி பணிங்கிறது ஒருங்கிணைந்ததாக ஒரே நேரத்துல இருந்ததுன்னா விரைவாக நம்ம வளர முடியும். அதன் அடிப்படையில் நம்ம இங்க தியானத்துல ஆரம்பிக்கிறோம். முதல்ல எடுத்தோன்னா தியானத்துல ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டா இதற்கு நாம இந்த ஒழுங்குபடுத்துதெல்லாம் தேவையில்லைங்கிற கட்டத்துல ஆசிரியர் துணையோடு ஆரம்பிக்கிறோம். பிரணாகுதி அடிப்படையில் ஆரம்பிக்கிறோம். அடுத்து அந்த தியானம் பண்ணும் பொழுதே இந்த படிநிலைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக இதனுடன் இணைத்து கொள்ளலாம். அப்படி இணைத்து கொள்ளும் பொழுது அந்த தியானத்தினுடைய தரம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே செல்கிறது. மாறாக இந்த வேகமான காலகட்டத்தில் நீங்கள் இயமங்களை பின்பற்றுங்கள், பிறகு வாங்க நியமங்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு நம்ம இன்றைய இளைஞர்களுக்கு சொல்றோம் அப்படின்னா அவங்க முதல் படியிலே போயிடுவாங்க, திரும்பி வரவே மாட்டாங்க. ராமானுஜர் மாதிரி 18 முறை குருகிட்ட போறதுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது. ராமானுஜர் திருச்சியிலேருந்து திருக்கோஷ்டியூர் வரைக்கும் 17 முறை நடந்தே போனார். ஒவ்வொரு முறையும் அவர் குரு திருப்பி அனுப்பிக்கிட்டே இருந்தார். போகிற அளவுக்கு தீரம் இருந்தது. இன்றைய அவசர காலகட்டத்தில் இந்த படியை முடித்த பிறகு அந்த படி அப்படின்னு சொன்னால் நடக்கிறது. அதனால தியானத்துல ஆரம்பிக்கிறோம். பிறகு தேவையான அளவிற்கு மற்றவற்றை இணைத்துக்கொள்றோம். இதுல எல்லாமே தேவையான அளவு தான். இப்ப யோகான்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா யோகாக்களையும் செய்யறதுனால நமக்கு ஆக போறது எதுவும் இல்லை. நம்முடைய ஒரு நோக்கம் என்ன என்றால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு இடத்தில் உடல் தொந்தரவு இல்லாமல் அமர்ந்து தியானம் செய்வது அளவுக்கு யோகா செய்தால் போதும். அப்ப ஏன் அத்தனை யோகா வந்துச்சுன்னா காட்டுல உட்கார்றவங்க தொடர்ச்சியா பல நாட்கள் உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தப்ப ஒரே நிலையில உட்கார்ந்தா அவங்க உடம்புல ரத்த ஓட்டம் இருக்காது. அதனால அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய உடல் நிலையை, உடலோட அமைப்பு முறையை மாற்றி அமர்ந்து அந்த தியானத்தை தொடர்ந்தாங்க. அதெல்லாம் ஒன்று ஒரு யோகாசனமாக சொல்லப்பட்டது. நம்ம செய்ய போறதே 1 மணி நேரம் தான். நம்ம நூற்றுக்கணக்கான யோகாசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டல். இன்றிரவு 8 மணிக்கு உலக அளவிலான ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் இரவு 8 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதில் யார் வேண்டுமானாலும் இணையலாம். அதற்கான இணைப்பு முகவரி அப்படின்னு சொல்லலாம், லிங்க் hfn.link அப்படின்னு போயிட்டு கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு கிடைக்கும். அது தவிர அதுல இணையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கைபேசி எண்ணும் இருக்கு. அந்த கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பேசலாம். கைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, 80 151 353